இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான பர்கர் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். எக் பர்கர் தான் இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெய் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பட்டர் யூஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக கொஞ்சம் தீஞ்சு மாதிரி போயிடுச்சு. நீங்கள் தீயாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் மீடியமாக ஆட் பண்ணியிருக்கேன். இன்னமும் நீங்கள் ஆட் பண்ணனாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நான் கொஞ்சம் லைட்டாக சில்லி ஃப்ளாக்ஸ் போடுறேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே ஸ்லைடாக வந்து நான் ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஆனியனை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 டொமேட்டோ வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வந்து சீஸை வந்து நல்லா ஸ்லைட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா அதை துருவி விட்டுக்கோங்க. அந்த சீஸ் வந்து நல்லா கரையும் போது டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் ஒரு ஸ்லைஸ் வந்து நம்ம சீஸும் வச்சுருக்கோம். எக் வந்து நம்ம அடுத்து நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். எக் நான் ஏற்கனவே வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன். ஃபுல் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக பெப்பர் வந்து போட்டு சால்ட்டும் பெப்பரும் போட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்பயும் போல் திருப்பி 2 டொமேட்டோ ஒரு ஆனியன் வச்சோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பிடிக்கும்னு நான் கேபேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கேபேஜ் பிடிச்சிச்சின்னா அங்கே ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வேணானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கேபேஜ் வந்து நான் ஸ்மால் பீஸ் ஒன்று வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து நான் பன்னில் வந்து கொஞ்சம் வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான், எக் பர்கர் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த ஸ்டிக் இருந்தால் கூட நீங்கள் ஸ்டிக் வச்சு கூட நீங்கள் வந்து பின்